உலகெங்கும் உள்ள கடவுள் அருள் நேயர் அனைவருக்கும் மோசஸின் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2026 ஆங்கில புத்தாண்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், கரெக்டாக பார்த்தீங்கன்னா கன்னியா லக்கணத்தில் பிறக்குது. சந்திரன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் கிருத்திகை 4ஆம் பாகத்தில் இருக்கார். ஸோ இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது பார்த்துருந்தா நம்ம ஒவ்வொரு ராசியாக பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசிக்கும் கிரக நிலைக்கு ஏற்ற மாதிரி இந்த வருஷமாவது எனக்கு நல்லது நடக்குமா, இல்லை அந்த நல்லது நடக்கிறதுக்கு நான் என்ன பண்ணால் சரியாக இருக்கும் அப்படின்றதுல நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த 2026 என்ன மாதிரியான நற்பலன்களை எல்லாம் கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை மாற்றம், குறிப்பாக என்னென்னாக்கா இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு எழுச்சி மாற்றம் என்பது இருக்குது. நிறைய விஷயங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் மருத்துவம் மருந்துகள் கண்டுபிடிக்கப்படும். அதே போல் என்னென்னாக்கா நிறைய விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா தீர்க்க முடியாத விஷயங்களுக்கு தீர்வுகளும் இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகுது. மேலும் என்ன நினச்சிக்கங்களேன், இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா அரசியலில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு குழப்பமாக இருக்கும். அரசியலில் எதிர்பார்த்த மாதிரியே இருக்காது. அரசியல் கட்சிகளுக்குள்ள நிறைய பிளவுகள், அடிதடி, சண்டை எல்லாமே நடக்கும். ஸோ கட்சி மாற்றங்கள் இருக்கும், கூட்டணி மாற்றங்கள் இருக்கும். அரசியல் மிகப்பெரிய ஒரு குழப்பமான சூழல் இருக்கும். அதே போல் என்னென்னாக்கா இந்த ஆன்மீகத்தை கொண்டு அரசியலில் பார்த்திங்கன்னா நிறைய சூழ்ச்சிகள் பண்ணுவாங்க. ஆன்மீகத்தை கொண்டு ட்ரிகர் பண்ணி அதனால் சிறிய வன்முறைகள் எல்லாமே ஏற்படுவதற்கு காரணமாக இருக்குது. நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் வெளியூர் வெளிநாடு பயணங்கள், வேலைக்காக வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் சொல்லுவாங்க. நிறைய இந்த காலத்தில் கல்ஃப் கண்ட்ரீஸ்க்கு ட்ராவல் அதிகமாக இருக்கும். துபாய் போவது, கல்ஃப் கண்ட்ரீஸ், யுஏஇ அந்த மாதிரியான பயணங்கள் இந்த காலகட்டத்தில் நிறைய இருக்கும். அதே போல் என்னக்கா நிறைய ஆன்மீக ஸ்தலங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய புத்துணர்ச்சி பெறும். ஆன்மீக ஸ்தலங்கள் எல்லாமே இந்த கும்பாபிஷேகம் பண்ணுவது, நிறைய அந்த இடத்துல பார்த்திங்கன்னா கோயிலை சீரமைப்பது, இந்த சீரமைக்கப்படாத நிறைய கோயிலை கண்டறிந்து அதை சீரமைக்கும் பணி எல்லாமே நடக்கும். அதே போல் என்னென்னாக்கா சிறிய பார்த்திங்கன்னா இந்த விமான விபத்து கடந்த காலத்தில் ஏற்பட்ட மாதிரி இந்த காலத்தில் ரயில் விபத்துகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. திடீர்னு பார்த்திங்கன்னா சிக்னல் எலக்ட்ரிக்கல் ஃபெயிலியர்ஸால் சிறிய தீ விபத்து ஏற்படும். அது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. மேலும் இந்த காலகட்டத்தில் சுரங்கம் சார்ந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் சர்க்கியூட் ஃபால்ட்டு, இல்லை என்னென்ன பார்த்திங்கன்னா இந்த மெட்ரோ ட்ரெயினில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு எலக்ட்ரிக்கல் ஃபால்ட்டால் ஏற்படக்கூடிய ஏதாவது ஒரு சிறிய விபத்துகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. மேலும் என்னென்னாக்கா குரு பகவான் குரு இந்த வருஷம் 2020 குரு பெயர்ச்சி இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா மேலும் ராகு கேது பயிற்சி இந்த வருடத்தின் கடைசி பகுதியில் இருக்கிறதுனால அது பெரிய அளவுக்கு பாதிப்புகளை கொடுப்பதில்லை 2026 எடுத்துக்கலாம். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நம்மளை சுற்றி நடக்க தயாராக இருக்குது. ஏன்னா அரசியலில் தான் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய குழப்பங்கள் இருக்குது. புதிய மருந்துகள் கண்டுபிடிப்பு எல்லாமே இருக்கும். நிறைய விஷயங்கள் என்னென்னாக்கா இந்த காலத்தில் இந்த பண பதுக்கல் சார்ந்த விஷயங்கள் அதிகமாக இருக்கும். நிறைய பேர் என்னென்னாக்கா ரகசியம், ஏன்னா நிறைய விஷயத்துக்கு டேக்ஸ் அதிகமாக போடுவாங்க. ஸோ அதனால் என்னென்னாக்கா கடன் சுமைகள் எல்லாமே நிறைய பேருக்கு அதிகமாகும். ஸோ வேலையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, வேலையோட அழுத்தம் இப்போது எல்லாருக்கும் ஒர்க் ப்ரெஷர் எல்லாத்துக்கும் அதிகமாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நிறைய பேர் என்னென்னாக்கா வேலை சார்ந்த விஷயத்தில் வேலையில் ஒர்க்கும் இருக்கும், அதுக்கேற்ற வருமானமும் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த வருமானத்தில் பார்த்திங்கன்னா எல்லாரோடைய கடன் சுமை அதிகமாக இருக்கும். ஒரு தனிநபர் கடன் என்பது இந்த காலகட்டத்தில் அதிகரித்து காணப்படும். ஸோ எவ்வளோ வந்தாலும் பற்றாக்குறை மட்டும்தான் இருக்கும். ஸோ வேலை சார்ந்த விஷயத்தில் அதிகமான அழுத்தம். நிறைய பேர் என்னக்கா பார்ட்னர்ஷிப்பில் நிறைய தொழில் தொடங்க, நிறைய பேர் பார்ட்னர்ஷிப்பில் தான் நிறைய தொழில், சுய தொழிலை காட்டிலும் சுய தொழில் செய்யக்கூடியவர்களில் பார்ட்னர்ஷிப் தொழிலில் தான் இந்த காலகட்டத்தில் செய்வாங்க. ஏன்னா எப்படியோ வங்கி கடன் வாங்கியோ இல்லை வேறு ஏதாவது பொருளாதார முதலீட்டாளர்களுக்கு அவங்களுடைய ஒரு பங்களிப்போடு தான் ஒவ்வொரு விஷயங்களும் நடைபெறும். அதே போல் என்னக்கா சினிமா துறை இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடையும். சினிமா துறையில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய எட்ட முடியாத ஒரு வளர்ச்சி என்பது இந்த காலகட்டத்தில் இருக்குது. ஸோ நிறைய டெக்னாலஜி எல்லாமே சினிமா துறையில் புதுமைகள் எல்லாமே புகுத்தப்படும். இப்போ ஏற்கனவே பார்த்திங்கன்னா இப்போ ஏஐ வந்திருக்கிற மாதிரி அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் புதிய தொழில்நுட்பங்கள் அதிகமாகும். நிறைய பேர்கிட்ட என்னன்னாக்கா இந்த மொபைல் ஃபோனில் கூட பார்த்திங்கன்னா இப்போ அட்வான்டேஜஸ் இன்னும் நிறைய ஆப்பு, நிறைய விஷயங்கள், பொழுதுபோக்கு விஷயங்கள் மக்களுடைய அதிகமாக
ஈடுபாடுகள் இந்த காலகட்டத்தில் அதிகமாகும். ஸோ ஒவ்வொரு வீடியோக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி பலன்கள் என்பதை டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஞானகுரு அவர்களின் சித்தர் பிரசன்னம். உங்களது போட்டோ மற்றும் பெயர் இருந்தால் இரவு பூஜையில் பார்த்து காலையில் என்ன பிரச்சனை என்று தெளிவாக சொல்லப்படும். மூலிகை கேரள பூஜைகள் மூலம் நடக்காத காரியங்களையும் கழிப்புகளும் எடுத்து வீட்டுக்கு கட்டு போடப்படும். 20 ஆண்டுகள் அனுபவமும் அனைத்து நாடுகளிலும் புகழ்பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் சித்தர் ஞானகுரு அவர்கள் வெறும் 11 நாட்களில் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் 100% பலனளிப்பார். விருப்பம் உள்ளவர்கள் மேல்மருவத்தூருக்கு 9502192209. கும்பராசிக்காரங்களுக்கு இந்த 2026 ஆங்கில புத்தாண்டு என்ன மாதிரியான வாழ்க்கையில் அற்புதங்கள் இருக்கும்? இந்த வருஷமாவது என் வாழ்க்கை மாறிடுமா, அதுக்கு நான் என்னங்க செய்யணும் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய கும்பராசினியர்கள் தான் இந்த விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த 2026 ஆண்டு தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், ராசியில் யார் இருக்கார்? ராகு பகவான் இருக்கார். ராகு பகவானவே பிரம்மாண்டம். அப்படி எப்படி இருந்தாலும் ஒரு மீடியா துறையில் கொண்டு போய் சேர்த்து விட்ருவோம். ஏன்னா மீடியாவில் ஆர்வம் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் மீடியா துறையில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைய போகிறீங்க. நீங்கள் யூடியூப் இருந்தாலும் சரி, இல்லை சின்ன திரை வெள்ளித்திரையில் எந்த திரையில் இருந்தாலும் சரி, உங்கள் வளர்ச்சியை யாராலையும் தடுக்க முடியாது. ஸோ மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சியை அடைய போகிறீங்க. மேலும் என்னென்னக்கு ராசி அதிபதியான சனி பகவான் 2ஆம் இடத்துல இருக்கார். வருமானத்தை ஈட்டணும், தன் குடும்பத்துக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுவது, குடும்பத்தின் பேரில் தொழில் தொடங்கலாமா இப்படின்ற எண்ணம் எல்லாமே இந்த காலகட்டத்தில் அதிகமாகும். குடும்ப தொழிலே சில பேர் செய்வாங்க. குடும்ப தொழிலே செய்யலாமா, இந்த மாதிரியான விஷயங்கள், புதிய வாய்ப்புகள் எல்லாமே உருவாகும். குறிப்பாக என்னென்னாக்கா இந்த கும்பராசிக்காரங்களுக்கு என்னென்னாக்கா பயணத்தின் வகையாக தான் தொழில் அமையும். இவங்களுக்கு ரொம்ப என்னக்கா அந்த பயணம் பண்ணி தொழில் செய்வது என்பது ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு ட்ராவல் பண்ணிப்படும், அதுவும் வெளியூர் வெளிநாடு அப்படியே பயணம் பண்ணணுன்னாவே வேலை விஷயம் பயணம் பண்ணால் அவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். கும்பராசிக்காரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பயணம் பண்ணணுன்னாவே ஒரு ஹாப்பினஸ் தான். ஜாலியாக சுற்றணுன்னாவே, அதுவும் அந்த வேலையே சுற்றுறது இருந்தால் இப்போ எப்படி இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களில் அதிக ஆர்வம். அதுவும் என்னென்னாக்கா பயணம் பண்ணும்போது நல்ல ஒரு லக்ஸரியஸ் கார் இருக்கணும், ஒரு கெத்தாக போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாமே இருக்கும். அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேற போகுது. ஸோ இவங்களுக்கு பயணம் பண்ணுவதே பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இவங்களுக்கு ரொம்ப விருப்பமான ஒரு விஷயம். அந்த பயணம் பண்ணிவிட்டு அது ஒரு நல்ல ஒரு லக்ஸரி காரில் பயணம் பண்ணி தொழில் செய்யும்போது எப்படி இருக்குன்னு பிரம்மாண்டமாக இருக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் புதிய தொழில் செய்யக்கூடிய அந்த முயற்சிகளில் ஈடுபடுவாங்க. தொழில் ரொம்ப லாபமாக இருக்கும். குறிப்பாக என்னென்னாக்கா இந்த ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவங்க, இல்லை இந்த மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அபரிவிதமான லாபத்தை பெறுவாங்க. ப்ரொமோஷன் கிடைக்கும் இவங்களுக்கு எல்லாருக்குமே. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கணவன் மனைவி உறவு இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ இப்போ இந்த பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த காலத்தில் மீடியா துறையில் வளர்ச்சி. மேலும் என்னென்னாக்கா வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்கும். வெளிநாடு பறக்கிறதுக்கு, இல்லை வெளிநாடு சார்ந்த விஷயங்களை தொழில் முதலீடுகள் செய்வதற்கு, இல்லை வெளிநாட்டு நபர்களுடன் சேர்ந்து புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அபரிவிதமாக ஏற்படும். கணவன் மனைவி உறவுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும், நல்ல ஒரு புரிந்துணர்வு, அண்டர்ஸ்டாண்டிங். கடந்த காலகட்டத்திலலாம் ரொம்ப கசப்பாக இருந்திருக்கும். ஏதோ ஒரு விஷயங்களை போட்டு நெருக்கடிகளை கொடுத்துட்டு ஒரு கசப்பான விஷயங்கள் இருந்திருக்கும். ஆனால் இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னா ரொம்ப மகிழ்ச்சி, ஒரு ஹாப்பி அட்மாஸ்பியர் இருக்கும். நல்ல ஒரு புரிந்துணர்வுடன் கணவன் மனைவி உறவு என்பது இருக்கும். ஸோ இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருந்தாலும் இந்த குழந்தைகளை பற்றின ஒரு அழுத்தம் என்பது இருக்கும். குலதெய்வத்துக்கு போய் பார்க்கறது, குலதெய்வத்தை போய் நிறைய பேர் பார்க்க முடியாது. குலதெய்வத்துக்கு போகிறேன்னாவே ஒரு ப்ரெஷர் உருவாகிடும், குடும்பத்தில் ஒரு சண்டை வந்துடும். குலதெய்வத்தை போய் பார்க்கணுன்னு ஒரு ப்ரோக்ராம் போடுவோம், அந்த நாளில் போய் போக முடியாமல் நிறைய பேருக்கு தடைகள் ஏற்படும். குலதெய்வ பூஜைகளை செய்வதில் தடைகள் வரும். குடும்பத்தில் அந்த கருத்து ஒற்றுமையே வராது. குலதெய்வம் சார்ந்த விஷயத்தை செய்யும்போது மட்டும் ஒரு கருத்து ஒற்றுமை இருக்காது. அதனால் மன அழுத்தம் இருக்கும். குழந்தைகளுடைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா குழந்தைகளோட எதிர்கால பற்றின ஒரு விஷயங்களை சரியாக பிளான் பண்ண முடியாது.
மன அழுத்தத்திலே இருக்கும். ஒன்று குழந்தைகள் வருமானத்தை பற்றின அழுத்தம் இருக்கும், இல்லைனாக்கா நம்மளோட மன மகிழ்ச்சி, நம்ம எதிர்பார்த்த மன மகிழ்ச்சின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அதை பற்றின ஒரு அழுத்தம் இருக்கும். லாபத்தை அதிகரிக்கணும், பிஸ்னஸில் இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு சொல்லி பிஸ்னஸில் வருமானத்தை இரட்டிப்பாக்கணும், எல்லாரும் சந்தோஷமாக இருக்கான் என்னால் இருக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அதிகமான விஷயங்களில் மனசில் போட்டு குழப்பத்தினால ஒரு அழுத்தம் இருக்கும். சில பேர் பெண்களுக்கு என்னென்னாக்கா இந்த தங்க நகை ஏதாவது ஒன்று விற்றுருப்பாங்க, இல்லை அந்த நகை வாங்கிறதுல ஏதாவது ஒரு இருக்கும், அதில் பற்றின ஒரு அழுத்தமான ஒரு சூழல்கள் இருக்கும். இந்த குழந்தைகளை மேனேஜ் பண்ணுறதே இந்த காலகட்டத்தில் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா குழந்தைய கூப்பிட்டு போகிறது வர்றது இப்படி அப்படின்னு போயிட்டு வர்றது, அதுவே வேலையை செய்ய முடியாது, செஞ்ச வேலையை சரியான முறைக்கு வருது. குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு ஏதாவது ஒரு அழுத்தமான சூழ்நிலைகள் வந்து கொண்டே இருக்கும். மேலும் என்னென்னாக்கா இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரிங்களா? கொழுப்பு சார்ந்த விஷயத்தில் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அது பார்த்திங்கன்னா என்ன பண்ணிவிடும்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தூக்கமின்மை இருக்குது, சரியாக தூங்க விடாது, நிறைய பேருக்கு முட்டி வலி வரும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த பல்லில் பார்த்திங்கன்னா பல் மாற்றுறது, இல்லை பல் செட்டு போடுறது, இந்த மாதிரி வயதானவங்களுக்கு வந்து கொழுப்பு சார்ந்த விஷயத்தினால உபாதைகள் வரும். அப்போ இப்போதுலேருந்தே முறையான உணவு பழக்கத்தை சரியாக வச்சுக்கணும். நீங்கள் முறையான உணவு பழக்கம் தான் இந்த 2026 உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்குமா இல்லை அதிர்ஷ்டம் இல்லாமல் இருக்குமா என்பது தீர்மானிக்கிறதா இருக்கும். ஸோ இந்த காலகட்டத்தில் மன அமைதியை இருக்க வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். அதுக்காக தியான முறைகள்லாம் இருக்கும் இல்லையா, தியான முறைகளை மனதில் வெறுமையை வச்சுக்கோங்க, மனதில் நில் அமைதி, இந்த சைலன்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இல்லை ஏதாவது அதிகமான ஆன்மீகமே சில பேருக்கு அழுத்தமாக மாறிடும். நிறைய பூஜை முறைகளை வச்சுட்டு மனசில் வச்சுக்கிட்டு இந்த கோயில் போனால் அந்த கோயில் போனால் ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சு அதுவே செய்ய முடியாமல் மன அழுத்தம் போடுவோம். லிமிட்டாக வச்சுக்கோங்க. இந்த காலத்தில் உங்களுடைய ஆன்மீகத்தை அளவாகவும் அழகாகவும் வச்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். நீங்கள் 100 கடவுளை போய் ஒரே டைமில் கும்பிட்டு ஒன்றும் நடக்காது. ஒரே ஒரு கடவுளை ஒழுங்காக கும்பிட்டு பாருங்கள், அதுவே உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை கொடுக்கக்கூடியதாக மாறும். இந்த நிகழ்வோட இந்த 2026 தொடங்கி பாருங்கள், உங்கள் வாழ்க்கை சிறப்பாக. நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். உங்களின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஞானகுரு அவர்களின் சித்தர் பிரசன்னம். உங்களது போட்டோ மற்றும் பெயர் இருந்தால் இரவு பூஜையில் பார்த்து காலையில் என்ன பிரச்சனை என்று தெளிவாக சொல்லப்படும். மூலிகை கேரள பூஜைகள் மூலம் நடக்காத காரியங்களையும் கழிப்புகளும் எடுத்து வீட்டுக்கு கட்டு போடப்படும். 20 ஆண்டுகள் அனுபவமும் அனைத்து நாடுகளிலும் புகழ்பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் சித்தர் ஞானகுரு அவர்கள் வெறும் 11 நாட்களில் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் 100% பலனளிப்பார். விருப்பம் உள்ளவர்கள் மேல்மருவத்தூருக்கு 9500219209.